ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் மேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யூனிக் கேக் டெக்கரேஷன் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த சாக்லேட் பால்ஸ் கேக்குக்கு மேலே எப்படி அரேஞ்ச் பண்ணணும், விப்பிங் க்ரீம் மேலே நான் எடிபிள் ஸ்டிக்கர்ஸ் வந்து எப்படி வைக்கணும், அப்புறமா டார்க் ரெட் கலர் விப்பிங் க்ரீமில் நம்ம எப்படி ரெடி பண்ணிக்கலாம், அது மாதிரி இந்த டபுள் கலர்லையா கேக் எப்படி ஐசிங் செய்யலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகும். அப்புறமா என்னோட ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொன்ன டவுட்டே நீங்கள் மறுபடியும் வீடியோ ஃபுல்லாக பார்க்காமலே நிறைய பேர் கேட்குறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விஏஜே ஹோம் மேக்கர்ஸ் ஃபேமிலி மெம்பராக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேக்கை பற்றி சொல்கிறேன். இது வந்து 1 kg மேங்கோ ஃப்ளேவர்ட் கேக்கு. ஸோ மேங்கோ கேக்கோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து ஹோம்மேடு க்ரஷ் எப்படி பண்ணலாங்கிறதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வீடியோ பார்க்காதவங்களா இருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ 1 6" டின் அப்படிங்கிறது 1/2 kg, அப்படி டோட்டலாக 1 kg வெயிட் பேக் பண்ணியிருக்கேன். ஒரு டின்னில் உள்ள கேக்கை 3 லேயர்ஸ் வச்சு டோட்டலாக 6 லேயர்ஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கேக்கோட ஃபில்லிங்ஸ் எல்லா மெத்தட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பட் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ கேக்கு வந்து நல்லா சோக் பண்ணி எடுக்கணும் சுகர் சிரப்பை வச்சு. நான் டேஸ்ட்டுக்காக சுகர் சிரப்பு கூட கொஞ்சம் மேங்கோ க்ரஷும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 6 லேயர் கேக்கும் நல்லா சுகர் சிரப்பு வச்சு சோக் பண்ணதுக்கு அப்புறமா 5 லேயர் கேக்குக்கு மேலே மட்டும் க்ரீம் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ க்ரீம் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நம்ம க்ரஷும் வச்சு அதையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 6 லேயர்ஸையுமே 1 by 1 ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கோட பேஸில் வச்சிருக்கிற போர்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 9 inch சர்க்கிள் போர்டு. ஸோ போர்டில் ஃப்ரண்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பேக்லேயே தான் கேக் வந்து ஸ்டாக் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்டில் நேம் வைக்கணும் அதுக்காக. அடுத்ததாக க்ரம் கோட்டிங் கொடுத்துக்கலாம். க்ரம் கோட்டிங் கொடுக்கும்போது நம்ம அந்த லேயர்ஸ் ஸ்டாக் பண்ணும்போது இடையில சின்ன கேப் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீட்டாக எல்லாம் கவர் ஆக்குறது மாதிரியாக தான் க்ரம் கோட் கொடுக்கணும். அப்போ தான் ஐசிங் பண்ணும்போது நல்ல நீட்டாகவும் இருக்கும், கரெக்டான ஷேப்பில் நமக்கு ஐசிங் செய்து எடுக்கவும் முடியும். இப்போ என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க நினைக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, மறுபடியும் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஆனால் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கேக் செய்யும்போது நம்ம என்னெல்லாம் ப்ரொசீஜர் செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அவங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரியே க்ரம் கோட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் மினிமம் ஒரு 1/2 hour ஆவது செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஐசிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். க்ரம் கோட்டிங் முடிச்சதும் கேக் டால் கேக் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப ஹார்டான ஸ்கியூவர் எதுவுமே தேவை கிடையாது. நமக்கு அந்த லேயர்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிற ஒரு சப்போர்ட்டுக்காக தான். அப்புறமா கேக் போர்டை நல்லா நீட்டாக அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய க்ரீமு அந்த க்ரம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஐசிங் செய்யும்போது இந்த க்ரம்ஸ் எல்லாம் மறுபடியும் அந்த க்ரீமில் ஒட்டி நல்லா நீட் இல்லாமல் போயிடும். அப்புறமா கொஞ்சம் மிக்கி மவுஸ் பிக்சர்ஸ் வந்து கலர் பிரிண்ட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நார்மல் பேப்பர்லேயே எடுத்த கலர் பிரிண்ட் தான். இது வந்து கப் கேக்குக்கு டாப்பர்ஸாக கொடுக்கறதுக்காக. ஸோ அதோட பேக்கில் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்டிக்கு வச்சோம்னா நம்ம ஓனாகவே டாப்பர் செய்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஷாப்பில் போகும்போது நம்ம கேட்குற எல்லா ஸ்டிக்கர்ஸும் அவைலபிளாக இருக்கணும்னு இல்லை. நம்ம வீட்டிலே பிரிண்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னா ஓனாகவே நம்ம இந்த மாதிரி டாப்பர்ஸ் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த மிக்கி மவுஸ் வந்து கேக்கோட ஃப்ரண்டில் அந்த விப்டு க்ரீமில் நம்ம பேஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இதை நான் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் எடிபிள் ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வாங்குகிறோம் அப்படின்னா லேமினேட்டட் பேப்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாகவே கேக்கில் வச்சுக்கலாம். பட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இது வந்து நார்மல் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்தது. ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக கேக்கில் வைக்க முடியாது. ஸோ அதுக்கு பேக்கில் இதே ஷேப்பில் வந்து பட்டர் பேப்பர் கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் கேக்கில் வைக்கணும். க்ரம் கோட்டிங் முடிச்சு கேக் செட் ஆகிற அந்த டைமில் நம்ம சாக்லேட் பால்ஸ் செய்து எடுத்துக்கலாம். ஸோ சாக்லேட் வந்து கட்டி பிடிக்காமல் எப்படி நல்ல லிக்யூட் டைப்பில் மெல்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது ப்ராப்ளம்லாம் வருது அப்படிங்கிறவங்க அந்த வீடியோ ஒன்று போய் பாருங்கள், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாக்லேட் பால்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் செய்யணும், ரெட், எல்லோ, அப்புறம் பிளாக்கு. அதனால நான் வந்து ஒயிட் காம்பவுண்ட் எடுத்து மெல்ட் பண்ணதுக்கு அப்புறமா 3 பவுல்லையா நான் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன். நான் ரெட் கலருக்கு வந்து செஃப் மாஸ்டரோட கேண்டி கலர் எடுத்திருக்கேன். அது வந்து பிளாக் கலருக்கு அது ஒரு நியூ பிராண்டு. அது ஆக்சுவலி ஷாப்பில் போனப்போ எனக்கு இதுதான் கிடச்சிச்சு, நான் அதை வாங்கிக்கிட்டேன். அப்புறமா எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா மேஜிக் பிராண்டோட சாக்கோ எல்லோ கலர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிளாக் கலர் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண பிராண்டு கிடையாது, வேறு ஒரு பிராண்டு. நான் நார்மலாக யூஸ் பண்ணுற பிராண்டில் பிளாக் கலர் கிடைக்கல. ஸோ இருந்த பிளாக் கலரை வாங்கினேன் இந்த சாக்கோ பால்ஸ் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. பட் இந்த சாக்கோ கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் காம்பவுண்டில் விட்டதுமே சாக்லேட் ஃபுல்லாகவே கட்டி பிடிச்சிருச்சு. நமக்கு நார்மல் லிக்யூட் டைப்லையாக கிடைக்கல. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா,
நீங்கள் தெரியாமல் வாங்கிடக்கூடாது இல்லையா, அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ நீங்கள் புதுசாக தான் சாக்கோ கலர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா செஃப் மாஸ்டரோட பிராண்ட் வாங்கிக்கலாம், சுகரின் வாங்கிக்கலாம், அதே மாதிரி மேஜிக் பிராண்டோடதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த 3 பிராண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ சாக்லேட் பால்ஸ் செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரியான சிலிக்கான் மோல்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ சாக்லேட் பால்ஸ் வேணுமோ அந்த கேவிட்டிஸில் எல்லாமே கொஞ்சம் சாக்லேட் எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த சைடில் எல்லாமே ஃபுல்லாக பட்டுறது மாதிரியாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். சேம் இது எல்லோ கலர் மாதிரியே ரெட் கலர்லேயும் நம்ம செய்துக்கலாம். ஸோ இந்த சாக்லேட் பால்ஸோட சைட்லலாம் நம்ம வந்து ஒரு 3 டைம் ஆகுது கண்டிப்பாக கோட்டிங் கொடுக்கணும். அப்போ தான் அந்த 2 செமி பால்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அதோட எட்ஜஸில் வந்து நமக்கு திக்னஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் நல்லா செட்டாக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். நான் வந்து இந்த சாக்லேட் பால்ஸ் 3 சைஸஸ்லேயே செய்து எடுத்துக்கிட்டேன். இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செய்தோம் இல்லையா, அந்த 2 சாக்லேட் பால்ஸை விடவும் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அந்த 3 சைஸில் உள்ள மோல்டுமே ஃபர்ஸ்ட் கோட்டிங் முடிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் செகண்ட் கோட்டிங் கொடுக்கலாம். ஸோ மெயினாக செகண்ட் கோட்டிங் தேர்ட் கோட்டிங் கொடுக்கும்போது அந்த செமி பால்ஸோட சைட்லையா கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரியாக தான் நம்ம வந்து சாக்லேட்ஸ் அப்ளை பண்ணோம். இது மாதிரியே எல்லா பால்ஸுக்குமே செய்ததுக்கு அப்புறமா அதையும் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் செட் பண்ணி எடுத்துட்டு அதே தேர்டு கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ தேர்டு கோட்டிங்கும் முடிச்சு எடுத்தாச்சு. அந்த பால்ஸோட எட்ஜஸ் பாருங்க கொஞ்சம் நல்லா திக்காவே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட்ஸ் அந்த பாலுக்குள்ள விடும்போது இந்த சைட்ல எல்லாம் கொஞ்சம் சிந்தி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அந்த சாக்லேட் பால்ஸை டிமோல்ட் பண்ணணும். சாக்லேட் பால்ஸ் எல்லாத்தையுமே டிமோல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இனி அந்த 2 ஹாஃப் பால்ஸையும் சேர்த்து ஒரே பாலாக செய்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சாசர் எடுத்துக்கலாம். அந்த ஹீட்டில் இந்த 2 செமி பால்ஸோட எண்டை லைட்டாக ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சா போதும். அது வந்து நமக்கு பால் ஷேப்பில் ரெடியாகி கிடச்சிரும். எல்லா பால்ஸையுமே நம்ம இதே மாதிரியே செய்து எடுத்துக்கலாம். இந்த டைமில் கேக்கு நல்லா செட் ஆகி கிடச்சிருச்சு. இன்னும் நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீம் கலர் சேஞ்ச் எதுவுமே பண்ணலை, ஒயிட் கலர்லேயே தான் நான் ஐசிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ பர்ஃபெக்டாக எப்படி ஐசிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐசிங் பண்ண தெரியாதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸையுமே நான் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதில் கேக் பேசிக்ஸில் உங்களுக்கு தேவையான பேசிக் வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ கேக்கில் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே டேண்டபிளை ரொட்டேட் பண்ணி விட்டாலே போதும். கேக் ஃபுல்லாகவே நமக்கு நீட்டாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஈவனாக சேம் திக்னஸு கிடைக்கும். பேலட் நைஃப் வச்சு க்ரீமை எல்லா இடத்துலையுமா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு டால் ஸ்க்ராப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரியாக வெர்டிகலாக பிடிச்சிட்டு டேண்டபிளை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். நமக்கு அந்த சைடெல்லாம் நல்லா நீட்டாக ரொம்ப ஈஸியாக நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா கேக்கோட டாப்பில் இந்த எக்ஸஸாக ப்ரொஜெக்டாக இருக்கக்கூடிய க்ரீமை பேலட் நைஃப் வச்சுட்டு ஸ்லோவாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் கிளியர் ஆகி கிடைக்கும். சேம் இதே ப்ரொசீஜர் வந்து நமக்கு நீட்டான ஐசிங் கிடைக்கிறது வரைக்கும் ரிப்பீட் பண்ணாலே போதும். பாருங்க நல்லா நீட்டா ஐசிங் முடிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கேக்கோட ஹாஃப் ஹைட்டுக்கு ரெட் கலர் லெவல் ஐசிங் செய்யணும். அதுக்கு வந்து ரெட் கலர் லெவல விப்பிங் கிரீமை பைப்பிங் பேக்ல எடுத்துட்டு ரொம்ப திக்னஸ் கம்மியா இந்த கேக்கோட ஹாஃப் ஹைட்டுக்கு இந்த மாதிரியா பைப்பிங் பேக்ல எடுத்து அப்ளை பண்ணா போதும். இந்த ஒயிட் கிரீம் நம்ம இந்த மாதிரி பைப்பிங் பேக்ல அப்ளை பண்ணும்போது இந்த லைனுக்கு இடையிலலாம் அந்த அளவு கேப் இல்லை, அது கண்டினியூஸா அப்ளை பண்ணியிருந்தோம். பட் இது அப்படி கிடையாது, கேப் விட்டே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த ஃபார் லைன் எல்லாம் கொடுக்கறது மாதிரி அந்த ஒரு திக்னஸ் பார்டர் திக்னஸ் கொடுத்தெல்லாம் செய்ய போகல. அந்த ரெட் கலர் லைட்டாக அந்த க்ரீமுக்கு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ண தான் போகிறோம். இனி இதை பேலட் நைஃப் வச்சுட்டு நான் இப்போ செய்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியா நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த க்ரீம் எல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி நமக்கு அது ஒரு திக்னஸ் தனியாக டிஃப்ரென்ஸ் தெரியறது மாதிரி வேண்டாம். ஆல்ரெடி பண்ண அந்த ஐசிங்குக்கு கூட டச்சாக இருக்கிறது மாதிரி தான் செய்யணும். இதில் இனி வெர்டிகல் ஸ்க்ராப்பரை பிடிச்சிட்டு நான் இந்த மாதிரி பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய க்ரீமை ரிமூவ் பண்ணி எடுத்தால் போதும். ஒரே ஒரு வாட்டி அப்படியே ரொட்டேட் பண்ணாலே போதும், நமக்கு நல்ல நீட்டாக ஐசிங் செய்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும், நம்ம ஸ்க்ராப்பர் யூஸ்
பண்ணும்போது அந்த ரெட் கலரில் உள்ள க்ரீமில் மட்டும்தான் ஸ்க்ராப்பர் டச் ஆகணும். அதோட டாப்பில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் க்ரீமில் ஸ்க்ராப்பர் டச் ஆகக்கூடாது. அப்படின்னா 2 கலரும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். இனி இந்த கேக் போர்டில் இருக்கக்கூடிய க்ரீமை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த அளவு டார்க் ரெட் கலர் எப்படி கிடைச்சதுன்னா, நான் யூஸ் பண்ணது மேஜிக் பிராண்டோட மேஜிக் ரெட் கலர். இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலர் நமக்கு கொடுக்கும். அது மாதிரியே இதில் நமக்கு கொஞ்சமாக தான் க்ரீம் தேவை. ஸோ தேவைக்கு மட்டும் க்ரீம் எடுத்துட்டு நம்ம வந்து கலர் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த அளவுக்கு நல்ல டார்க் ரெட் கலர் கிடைக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸி மெத்தடில் டபுள் கலர்லையா ஐசிங் செய்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6 கப் கேக்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுலேயும் இந்த ரெட் கலர் க்ரீம்லேயே டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி கேக்குக்கு மேலே அந்த சாக்லேட் பால்ஸை 1 by 1 அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்டே காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, பிளாக் கலரில் சாக்லேட் மிக்ஸ் பண்ணும்போது சாக்லேட்டு கட்டி ஆயிடுச்சு. நான் அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன்னா பிளாக் கலரில் ஃபாண்டன்ட்டில் இந்த மாதிரி பால்ஸ் செய்து எடுத்துக்கிட்டேன். இனி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கேக்குக்கு மேலே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம பால் வச்சோம் இல்லையா, அதுக்கு பேக்லையாக இதை வச்சு விட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, சாக்லேட் பால்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது நமக்கு ஃப்ளாட்டாக இல்லை, அது ஒரு பஞ்ச் ஆஃப் பால்ஸ் இருக்கிறது மாதிரியே தான் நம்ம காமிக்கணும். ஸோ அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சாக்லேட் பால்ஸ் தேவைப்படும். ஏன்னா பாட்டம் ஒரு லேயர் பால்ஸ் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மேலேயும் மறுபடியும் பால்ஸ் வைக்க வேண்டியது வரும். ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த பாட்டமில் ஒரு லேயர் கேக்கு கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த சாக்லேட் பால்ஸை வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து வேற ஒரு கேக்கில் உள்ளது கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சு. நான் அதனால தான் அந்த ஒரு பீஸ் கேக்கு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தேன். பட் உங்ககிட்ட அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த கேக்கில் நம்ம டாப்பு சைடெல்லாம் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற போர்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, நான் வந்து அந்த பொக்கே கேக்கில் காமிச்சிருந்தேன் அந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி அந்த வேஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்து விப்பிங் க்ரீமில் மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாக்லேட் பால்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 நீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது எல்லாமே அந்த கலர் சைஸ் எல்லாம் ஷஃபிள் ஆகி இருக்கிறது மாதிரியாக அரேஞ்ச் பண்ணி இருக்கணும். அப்புறமா இந்த மிக்கி மவுஸோட நான் எடிபிள் பிக்சரை அந்த கேக்கோட ஃப்ரெண்டில் அந்த சென்டரில் இருக்கிறது மாதிரியாக நம்ம வச்சு விட்டுடலாம். அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ட்ராப்பு பிளாக் ஜெல் கலர் எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும், நமக்கு நல்ல டார்க்கு பிளாக் கலர்லையே விப்டு க்ரீம் கிடைக்கும். ஏன்னா இந்த பிளாக் கலர் க்ரீம் வந்து கொஞ்சம் இந்த லைன்ஸ் போடுறதுக்கு மட்டும்தான், அதுக்கு வந்து இந்த க்ரீமே ரொம்ப அதிகம்தான். இனி இந்த பிளாக் க்ரீமை பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு அதில் சின்ன ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச் ஆஃப் பலூன்ஸ் வந்து மிக்கி மவுஸ் கையில் ஹோல்ட் பண்ணி இருக்கிறது மாதிரியே தான் காமிக்கணும். ஸோ அதுக்கு வந்து அந்த பலூனுக்கும் மிக்கி மவுஸோட கையிலையும் அந்த த்ரெட்டு ஜாயிண்டாக இருக்கிறது மாதிரி காமிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிளாக் கலர் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டு அந்த ரெட் கலர் விப்டு க்ரீம் இருந்த போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் ரெட் அண்ட் ஒயிட் கலரில் உள்ள சுகர் பால்ஸ் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 kg மேங்கோ ஃப்ளேவர்ட் கேக் வந்து 700 rupees. அப்புறமா இந்த சாக்லேட் பால்ஸ் எல்லாம் செய்தது பால்ஸ், அதாவது சாக்லேட் ப்ளஸ் நம்ம அது செய்து எடுத்தோம் இல்லையா, அதுக்குள்ளே சார்ஜ் சேர்த்து 200 rupees வரும். அப்புறமா இந்த நான் எடிபிள் டாப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மிக்கி மவுஸோடது, அப்புறம் அந்த கப் கேக்கில் எல்லாம் வச்சிருக்குறது, அதை டோட்டலாக சேர்த்து வந்து அது ஒரு 25 rupees. அப்புறமா டால் கேக்குக்கு 75. இப்படி டோட்டலாக இந்த கேக்குக்கு வந்து 1000 rupees நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். அப்புறமா கப் கேக் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சைஸ் சின்ன இதில் தான் பண்ணியிருந்தேன், அதனால அதுக்கு வந்து 30 rupees. ஸோ கேக்கோட ஃபைனல் லுக் நமக்கு இந்த மாதிரியா இருக்கும். அவ்வளோதான், கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. சப்போஸ் லேட் ஆனாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.